ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அர்த்தமுள்ள இந்து மதத்திலேருந்து தான் பார்த்துன்னு வந்துருக்கோம். துன்பம் ஒரு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது. ஒரு துன்பமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், இன்பம் வந்தால் துன்பம் வரும், துன்பம்னு வந்ததுன்னா இன்பம் வரும், மாறி மாறி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணதாசன் சொல்கிற போச்சு. இன்னொரு பட அதிபர் என்ன ஆனானா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து தொழில் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு படமும் ஒன்றுமே ஒர்க் அவுட்டே ஆகலை. கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்து எத்தனையோ படங்கள் எடுத்தால் அடி மேல் அடி தான். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு படம் சக்ஸஸ் ஆச்சா. அதுக்கப்புறம் அவர் தொட்டதெல்லாம் பொண்ணு, அவர் தொட்டதெல்லாம் வெற்றி. அப்படின்னா அந்த இன்னொரு பட அதிபரை பார்த்தோம். ஃபஸ்ட்டு படம் பயங்கர சக்ஸஸ், அதுக்கப்புறம் அடி மேல் அடி. இவருக்கு அடி மேல் அடி, அதுக்கப்புறம் சக்ஸஸ். ஸோ ஃப்ரம் பர்த் டு டெத் துன்பமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அப்படின்னு கவுண்ட் பண்ணால் விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப 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 மினிமல் தான். ஒரு கட்டம் எப்படி இருந்ததுன்னா இன்னொரு கட்டம் அப்படி தான் இருக்கும். ஏற்றம் என்பது கடவுளுடைய வரம், இரக்கம் என்பது டவுன்ஃபால் என்பது கடவுளுடைய சோதனை. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இறைவன் ஏதுமில்லை, இறைவனுடைய செயல் ஏதுமில்லை சொல்கிறோம் இல்லையா. மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். நம்ம நினச்சதெல்லாம் நடந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் நினச்சேன் நடந்துடுத்துன்னு அந்த ஈகோ வந்துடும். நினச்சது நடக்காத போது அச்சோ நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற நினப்பு, சூப்பர் பவர் இருக்குங்கிறத நம்மளுடைய மனசு தோன்றது. அதே மாதிரி நினச்ச போது நடந்த போதும் அந்த சூப்பர் பவர் இருக்குங்கிறத தான் நம்ம மனசில் கொள்ளணும். ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டொன்றாகும், அன்றி அதுவரினும் வருதெய்தும் ஒன்றை நினையாது முன் வந்து நிற்பினும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல் அப்படிங்கிறது தான் பழமொழி, முதியோருடைய பழமொழி. கற்பகத்தை சேர்ந்தார்க்கு கஞ்சிரங்காய் ஈந்தேன் முற்பவத்தில் செய்த வினை அப்படின்னு. அதாவது இப்போ நான் வந்து நன்னா இருக்கேன் அப்படின்னா அது முன் ஜென்மத்தில் பண்ண ஏதோ ஒரு நல்ல காரியம். இப்போ எனக்கு சோதனை வருது அப்படின்னா அந்த கர்ம பலன். அப்போது துன்பம் வருது அப்படின்னா அது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை. நீ எப்படி இதை ஹேண்டில் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா ஒரேடியாக இப்படி நினச்சி பாருங்களேன், ஒரேடியாக சூரியனே 24 மணி நேரமும் இருக்குது, இல்லை ஒரேடியாக சந்திரனே 24 மணி நேரமும் இருக்குது. பகல் இரவுன்னு இருந்தால் தான் நல்லா இருக்குது. அந்த மாதிரி வீழ்ச்சி அடைஞ்ச போது கலக்கமோ எழுச்சி அடைஞ்ச போது மயக்கமோ இல்லாமல் எல்லாமே ஈசன் செயல், எல்லாமே கடவுளுடைய செயல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தான் இந்த புராணங்கள், கதைகள்லாம், இதிகாச புராணங்கள்லாம். நம்ம தெய்வத்தின் குரலில் கூட பெரியவா சொல்கிறா, இந்த மாதிரி இதிகாசங்கள் புராணங்கள்லாம் எதுக்கு? ஸ்ரீராமர் அவருடைய அவதாரத்தில் அவர் படாத கஷ்டமா? அவர் நினச்சிருந்தாருன்னா ராவணன் வந்து சீத்தையை தூக்கிட்டு போகாமையே அவரை வதம் செஞ்சுருக்க முடியும். கிருஷ்ணருக்கு வராத சோதனையா? பிறந்த குழந்தையிலேருந்து சோதனை தான் அவருக்கு. அம்மா கிட்டக்க பால் குடிக்க முடியல, அங்கே போனால் ஒவ்வொருத்தரையாக கம்சம் அனுப்புகிறான், எத்தனை சோதனைகள். அப்போ அது எல்லாத்தையும் மீண்டு தானே வந்தா. இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய, நம்மளுடைய புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லி கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு படிப்பினை. அந்த மாதிரி கடவுள் சோதனை பண்ணுறான் அப்படிங்கிற போச்சு அழறதோ இல்லை சேடாகி டிப்ரெஷனில் போகிறதோ தப்பு. அதிலிருந்து நாம் மீண்டு வரணும். அதுதான் இந்து மதத்தினுடைய சாரமே. அதுதான் நம்மளுடைய லௌகீக வாழ்க்கையிலுடைய அமைதியும் ஒரு நல்ல நிலைமையும் வரணும் அப்படின்னா கடவுளை நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த சோதனைகளையும் நம்ம சாதனைகளாக மாற்றலாம். தர்மம், சத்தியம், நேர்மை, நியாயம் எல்லாம் சொல்லி கொடுத்த நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது. கஷ்டத்துலேயும் நேர்மையாக எப்படி இருக்கிறது? நீ ஏமாற்றப்பட்டாலும் மற்றவங்களை ஏமாத்தாமல் இரு, அது உனக்கு புண்ணியத்தை கொடுக்கும்.
இப்படி எல்லாம் சொன்னாவா அப்படின்னா அவள் முட்டாள்கள் கிடையாது. அதிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தில் துன்பம் ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சதா சர்வ காலமும் கடவுளை நம்ம தியானம் பண்ணினோம் அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்கும். சோதனைகளையும் நம்ம சாதனைகளாக மாற்றலாம். அதைக்கும் மீறி நம்மளுடைய கர்ம பலன் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கும்.